அவர்களையோ அவருடைய குடும்பத்தினர்களையோ ஏன் இந்திய தலைவர்கள் யாரும் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை? அவர்கள் இந்தியர்கள் இல்லையா, நாங்கள் இந்தியர்கள் இல்லையான்னு ஒமர் அப்துல்லா கேட்குறாருங்க. இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? எதிர்கட்சிகளும் அமைதியாக இருக்காங்க. வீரர்களோட மோடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, நல்லது, அது வெற்றி கொண்டாட்டம், தப்பு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வந்து அவர் ஜம்முக்கு தான் போகிறாரு, காஷ்மீரில் உள்ளேயே போக முடியல மோடியால். நிதி உதவியை பாகிஸ்தானுக்கு வாரி வழங்குறது, டர்க்கிக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கறது, இவையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அமெரிக்காவையும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நாங்கள் ஒரு தட்டில் வைத்து தான் பார்க்கிறோம் என்று திரும்ப திரும்ப ட்ரம்ப் சொல்கிறார். நீ எந்த கேள்வியும் கேட்காத, நான் சொல்கிறதுக்கு அப்படியே எழுது, நான் சொல்கிறத அப்படியே மறுவாந்தி எடு, இல்லைன்னா நீ தேச துரோகி. இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. கேள்வி கேட்குறது தான் ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படையான ஒரு கடமை, ஒரு சிட்டிசனோட கடமை. அதையே நீ பறிக்க முடியாது. சர்வதேச அளவில் இன்றைக்கி இந்தியா தனிமைப்பட்டிருப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க மோடி அரசின் தவறான அணுகுமுறை தான். இந்த ஜெய்சங்கரை வந்து பெரிய ராஜதந்திரி, பெரிய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அப்சல்யூட் ஃபெயிலியருங்க அவர். இப்போ நீங்கள் இந்த எல்இடி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் போய் அடிச்சுன்னு பீத்திக்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணு முன்னால் போடுறாங்க. மோடி கவர்மெண்ட் என்ன அதுக்கு கண்டனம் தெரிவிச்சது? அமெரிக்காவோட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு முன்பு லஷ்கர் தாய்பா தீவிரவாதிகளாக இருந்த 2 பேரை அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில் முக்கியமான 2 குழுக்களில் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். சங்கிகள் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். மற்றவர்களை பார்த்து துரோகின்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. உண்மையாக இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு எதிராக இருப்பது, இந்திய நலன்களுக்கு எதிராக இருப்பது, பாகிஸ்தானை தூண்டி விடுறது அமெரிக்கா. ராஜேஷ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஏற்கனவே இந்த டர்க்கி, அஜர்பைஜான் போன்ற நாடுகள்லாம் பாகிஸ்தானுக்கு ஓப்பனாகவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு சில வார் ஹெட்ஸ்லாம் விற்க போகிறதா, அந்த ஆயுதங்கள் விற்க போகிறதான ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்குமே இந்தியா எதுவுமே கண்டனமோ எதுவும் தெரிவிக்கவே இல்லை. மேபி நீங்கள் மறுபரிசீலனை செய்யணுன்ற அளவுக்காக ஒரு விஷயங்கள் பேசியிருக்கணும். இந்தியா எதுவும் பேசவே இல்லை. துருக்கியோட ட்ரோன் தான் காஷ்மீர் அட்டாக் பண்ணதில் மெஜாரிட்டியான விஷயங்கள். ட்ரம்ப் ஓப்பனாக பேசுகிறாரு, இந்தியாவுக்கு ஆப்பிள் போகிறத பற்றி பரிசீலிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஏன்னா சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வர மாதிரி இருந்துச்சு. அதை பரிசீலிக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேசுகிறார். அதுக்குமே எந்த ஒரு விஷயமே பிஜேபி சார்பாகவும் பேசல, இந்திய அரசு சார்பாகவும் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவே சரண்டர் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். ஏன்னா இப்போ கூப்பிட்டு ஆயில் ட்ரேட் வரைக்கும் பிப்ரவரி மாதம் மோடி அவர்கள் பண்ணப்போ எக்கச்சக்க ஆயில் ட்ரேட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணியிருக்கு. அதிகமாக இப்போது அமெரிக்கா கிட்ட தான் நம்ம ஆயில் வாங்குற மாதிரி இருக்குது. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்ம அடகு வைக்கிற மாதிரியான சூழ்நிலையை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா இதே மாதிரியான விஷயங்களை தான் வந்து காங்கிரஸை இவங்க பிளேம் பண்ணி வந்திருந்தாங்க. மேலை நாடுகள் கிட்ட இந்தியாவை எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைங்க. இந்த 3 நாள் மோதல் முடிவுக்கு வந்த பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரோட தொடர்ச்சியாக வரக்கூடிய சம்பவங்கள் எதை உணர்த்துதுன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு, அமெரிக்க வல்லாண்மைக்கு இந்திய அரசு கூச்ச நாச்சம் இல்லாமல் அடிப்பணிய தொடங்கி இருக்கிறது. அது ஒரு கங்கனா ராவத்தோட ட்வீட்டை எடுத்ததாக இருக்கலாம், அல்லது பிறகு வந்து அந்த ஆப்பிள் ஐஃபோன் யூனிட்ஸை வந்து இந்தியாவிலேருந்து வெளியில் எடுக்கணும்னு தலைகீழ நிற்கிற ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட வசத்தாததாக இருக்கலாம். இதெல்லாம் விட கேவலமாக, இது எல்லாத்தையும் விட ஒரு கேவலமான விஷயம் நடந்தது. மோடி கவர்மெண்ட்டோட ராஜதந்திர தோல்வி, டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், அப்சல்யூட் ஃபெயிலியர் ஆஃப் மோடி கவர்மெண்ட் இன் டிப்ளமசி. எதுன்னா, இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் அமெரிக்க உயர் பதவியில், செனட் சபையில்னு நினைக்கிறேன், அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியல, 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு, மேக்ஸிமம் 25 இயர்ஸ் முன்னால் பாகிஸ்தானில் எல்இடியில் தீவிரவாதிகளாக இருந்த 2 பேரை அங்கே செனட் சபையில் உறுப்பினராக போட்டிருக்காங்க. இதை விட அவமானம் மோடிக்கோ, மோடியை ஆதரிக்கக்கூடிய கூட்டத்துக்கோ வேறு ஏதாவது வேணுமா? இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு மோடி கவர்மெண்ட் இந்த பெருசாக தம்பட்டம் அடித்து கொண்ட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எல்இடியில் லஷ்கர் தாய்பா தீவிரவாதியாக இருந்த 2 பேரை அமெரிக்காவோட ஒரு முக்கியமான உயர் பொறுப்பில், இது ஏதோ ஒரு அதாவது வந்து மானிட்டரிங் தி இப்போ செக்யூலர் கேரக்டர் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஏதோ ஒரு கமிட்டி இருக்குங்க அமெரிக்காவில், ஒரு உயர் கமிட்டி, ஹை பவர் கமிட்டி, அதில் மெம்பராக போட்டிருக்காங்க ஒயிட் ஹவுஸில். இதே எல்இடிக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ இந்த பகல். இப்போ நீங்கள் இந்த எல்இடி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் போய் அடிச்சுன்னு பீத்திக்கிறீங்க. மசூத் அசார் அவன் உங்கள் கண்ணு முன்னால் போடுறாங்க. அதுக்கு ஒரு கண்டனமோ மோடி கவர்மெண்ட் என்ன அதுக்கு கண்டனம் தெரிவிச்சது? அப்போ எங்கே நீங்கள் தோற்று நிற்கிறீங்க பாருங்கள்.
அப்ப இந்தியா ஒரு பொருட்டாவே அமெரிக்கா ஏத்துக்கலன்றது. இந்தியாவை ஒரு பொருட்டாவே அமெரிக்கா ஏத்துக்கல. நீ எந்த அமெரிக்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த அமெரிக்கா மோடி கவர்மெண்ட்டை இந்தியாவை மதிக்கவே இல்லை. இன்னைக்கு நீ துருக்கிக்கு எதிராக பேசுற, அசர்பைஜானுக்கு எதிராக பேசுற, ஃபைன். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துருக்கி வந்து ஒரு நேட்டோ நாடு. துருக்கி ஒரு ஆபத்துனா ஒட்டுமொத்த நேட்டோ வந்து நிற்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2வது, துருக்கி வந்து வெளிப்படையாக ஆயுதங்களை கொடுக்குறான் பாகிஸ்தானுக்கு. ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்குறான், இந்தியாவுக்கும் ஆயுதம் கொடுக்குறான். இதை விட முக்கியமாக அமெரிக்காவோட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு முன்பு லஷ்கர் இ தாய்பா தீவிரவாதிகளாக இருந்த 2 பேரை ஃபார்மர் டெரரிஸ்ட் அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில் முக்கியமான 2 குழுக்களில் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லி சங்கிகள் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். அப்போ இந்த பஹல்காம், அதுக்கு பிறகு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், இதில் இந்திய அரசு சுதந்திர இந்திய வரலாறில் இதுவரை மன்மோகன் சிங் அரசோ வாஜ்பாய் அரசோ இந்திரா காந்தியோ படாத அளவுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒமர் அப்துல்லா அவர்கள் இந்த மோதல் முடிவுக்கு வந்து சீஸ்ஃபயர் வந்த பிறகு கொடுத்த முதல் பேட்டியில், என்டிடிவி கொடுத்த பேட்டியில் சொன்னதும் இந்த மோதலோட ஒரு சேட் டெவலப்மெண்ட் என்னென்னா, பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை சர்வதேசமயமாக்கி விட்டது. 2வது, பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சமதளத்தில் வைத்து ஒரே தட்டில் வைத்து உலக நாடுகள் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றன. 3வது, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எந்த நாடும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்கணுன்ற இந்தியாவோட கோரிக்கையை எந்த நாடும் இன்றைக்கு ஆதரிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ராஜதந்திர ரீதியில் நாம் தனிமைப்பட துவங்கி இருக்கிறோம். இதுதான் மோடி அரசு கவலைப்பட வேண்டிய, இந்தியா கவலைப்பட வேண்டிய விஷயம். இது பாருங்கள், கேள்வி கேட்குறவனெல்லாம் துரோகின்னு முத்திர குத்துறதால நீங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல. ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு ட்வீட்டு கூட போட தைரியம் இல்லாத நீங்கள், ட்வீட்டு போட்டவங்க எம்பியை கண்டித்து அந்த ட்வீட்டை வந்து வாபஸ் பெற வைக்கிற நீங்கள் மற்றவர்களை பார்த்து துரோகின்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. உண்மையாக இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு எதிராக இருப்பது, இந்திய நலன்களுக்கு எதிராக இருப்பது, பாகிஸ்தானை தூண்டி விடுறது அமெரிக்கா. நீ டர்க்கியை திட்டுற அளவுக்கு, டர்க்கியை விமர்சிக்கிற அளவுக்கு நீ அமெரிக்காவை விமர்சிக்கணும். அதில் நீ 10ல் ஒரு பங்கு கூட நீ அமெரிக்காவை விமர்சிக்கல. என்டையர் பாகிஸ்தானி மிலிட்ரி ஸ்ட்ரக்சரே அமெரிக்கா கடந்த 75 ஆண்டுகளாக கொடுத்த சில லட்சம் கோடி டாலர்ஸில் தான் நின்றுட்டு இருக்கு. அல்கொய்தா உட்பட பல அமைப்புகளை இனிஷியல் ஆரம்பிச்சு எல்லாம் அமெரிக்கா. சரி, அவனாவது அல்கொய்தா முஜாஹிதீன் தீவிரவாதி. பாகிஸ்தான்ற இராணுவத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்பை யாரால் நிற்குது? இன்னைக்கு அமெரிக்காவால் நிற்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் சில ஆயிரம் கோடிகள் ஆயுதங்களை கொடுக்குறான். உங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் அவங்களோட இது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட செய்யாத ஒரு விஷயம். முழு அளவில் தீவிரவாதிகளாக 25 ஆண்டுகளுக்கு லஷ்கர் தாய்பால் இருந்தவங்கள இன்றைக்கி அவன் உயர் பதவிகளை உட்கார வைக்கிறான். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ராஜதந்திர ரீதியில் மோடி அரசோட மிகப்பெரிய தோல்வி. இந்த ஜெய்சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தமான ஒரு கருத்துக்கள். இன்றைக்கி எல்லாமே நமக்கு எதிராக நிற்குதுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. உள்ளூரில் இதை கேள்வி கேட்குறன்னு துரோகின்னு முத்திர குத்துறதை தவிர உன்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இன்றைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறோம். சர்வதேச அளவில் இந்தியா என்று தனிமைப்பட்டு நிற்கிறது. மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி இது. 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை கேவலமாக பிஜேபி விமர்சனம் பண்ணுச்சு, பாகிஸ்தான் மீது படையெடுத்து போகலன்னு. ஆனால் அதை ராஜதந்திர ரீதியில் டிப்ளமேட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு எடுத்த முடிவின் காரணமாக உலக நாடுகளை இந்தியா பக்கம் நினைச்சாங்க. உலக நாடுகளை இந்தியா பக்கம் நின்றுச்சு. FATFல ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸில் பல ஆண்டுகள் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கிடைக்காம இருந்து இப்போ தான் அந்த கிரே லிஸ்ட்லேருந்து வெளியில் வரான். இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்து ஒண்டர்ஸை சாதித்தது, மிகப்பெரிய சாதனைகளை செய்தது மன்மோகன் சிங் அரசு, இராணுவ நடவடிக்கை எடுக்காமலே. ஆனால் நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் தம்மட்டை அடிச்சுக்கிறீங்க. ஆனால் சர்வதேச அளவில் இந்தியா அன்றைக்கி தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம்? மோடி அரசின் அணுகுமுறை தான் காரணம். அதே மாதிரி இந்த நதிநீரை நிறுத்தினது ஏதோ பெரிய விஷயன்ற மாதிரி வந்து இவங்க ரொம்ப பரபரப்பாக வந்து பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக வந்து இந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை, இந்த கவுன்சிலர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் நிறுத்திட்டான்னு ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறது அதை விட சீரியஸான பிரச்சனை தான். ஆனால் அதில் பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு செய்யறத நாளைக்கு சைனா நமக்கு செய்யும் என்று சர்வதேச அளவில் பிரம்மபுத்திரா நதியில் பெரிய டேமை கட்டிட்டு இருக்கான். இன்னொன்று, நீங்கள் எந்த இண்டஸ் வாட்டர் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு நிறுத்தணும்னு சொல்கிறீங்களோ அந்த இண்டஸ் வாட்டர் உருவாகுது சைனாவில் இன்னைக்கு. அது தெரியும் இல்லையா? சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது? சீனாவோட மலைப்பகுதிகளில் உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து தான் வழிந்தோடி வருது. லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸை பற்றி இன்றைக்கி காவிரி பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டோட நியாயங்களை எடுத்து பேசுகிறவங்க. அதுதான் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு சர்வதேச நீதிமன்றங்களை போகும்போது எவ்வளோ நாளுக்கு அந்த டேமை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியவே முடியாது. இன்னொன்று, இது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனும் கிடையாது உங்களுக்கு. இன்றைக்கி இது தேவையாக இருக்கலாம் அவங்கள அடக்கிறதுக்கு. ஆனால் நாளைக்கு இதே தான் வந்து பிரம்மபுத்திராவில் சீனா நமக்கு செய்ய போகுது, இந்தியாவுக்கு செய்ய போகுதுன்னா அப்போ இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? 7-8 ஸ்டேட் பாதிக்கும். ஆமாம், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பல பாதி. ஜம்மு காஷ்மீர்,
ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், அஹ், அஹ், அருணாச்சல் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய மாநிலங்கள் இந்தியாவோட சில மாநிலங்கள் கடுமையான பாதிப்பை நோக்கி நகர்கின்றன. ஆகவே இந்த பிரச்சனையிலையுமே வந்து ஒரு எடுத்தன் கவிழ்த்தன் என்கின்ற முடிவை நோக்கி இவங்க போகிறாங்க. எனவே இது எல்லாத்தை விட முக்கியமானது அமெரிக்க தலையீட்டை நீங்கள் அனுமதித்தது. இந்திய பாகிஸ்தான் உறவில் அமெரிக்க தலையீட்டை அனுமதித்ததும் அது மேலும் மேலும் வளருவதற்கு அனுமதி கொடுத்திருப்பதும், அப்பட்டமான தீவிரவாதிகளை வெளியுறவுத்துறையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்கா நியமிக்கும் பொழுது வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதும் இந்தியாவின் மிகப்பெரிய தோல்வி. ஸோ டிப்ளமேட்டிக்கலி ஸ்பீக்கிங், ராஜதந்திர ரீதியில் இந்தியா வந்து இன்றைக்கி மிகவும் ஒரு பின்னடைவான நிலையில் தான் இருக்கிறது. கேள்வி கேட்குறவனெல்லாம் துரோகி. ஹர்ஜித் சிங் நிஜார் விஷயத்துலையுமே இதே மாதிரி விஷயங்கள்லாம் அமெரிக்கா பண்ணிருந்துச்சு. எஸ், நிஜார் விஷயத்தில் அவன் பண்ணது, பண்ணணும் விஷயத்தில் அவன் பண்ணது, சர்வதேச அளவில் நாம் தனிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மோடி அரசின் மிகப்பெரிய வெளியுறவுத்துறை தோல்வி இது. அதாவது ஃபெயிலியர் ஆஃப் த ஃபாரின் பாலிசி. மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெளியுறவுத்துறை தோல்வி தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ இந்த 7 நாடுகளுக்கு 7 எம்பிஸ் குழுவை நீங்கள் போட்டு அனுப்புறீங்க. நீங்கள் அதிலலாம் எந்த அளவுக்கு லாபம் வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க யாரும் ப்ரொஃபஷனல் டிப்ளமேட்ஸ் கிடையாது. இது இன்னைக்கு தேவைப்படலாம். ஓகே, நல்ல முயற்சி தான். விக்ரம் மிஸ்ரி அந்த க்ரூல இருந்தவங்களை அனுப்பி, இல்லை அவங்க இது முயற்சி, நல்ல முயற்சி, அதை பாராட்டுறோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் லெட் தம் கோ, தப்பு கிடையாது. ஆனால் இது சப்ஸ்டியூட் கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருதுல்ல, நம்ம அவங்க பண்ண தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம ரிட்டர்ன் பேக் தாக்குதல் பண்ணியிருக்கோம். இதை போய் நம்ம வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்ற ஒரு தேவையின்றி ஏற்பட்டிருக்கே ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் நம்ம பார்க்க முடியாது. அது இட்ஸ் லைக் சேயிங் இந்த கிளாஸில் பாதி தண்ணி இருக்குன்ற மாதிரி. இது நான் பாதி தண்ணி இருக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் பாதி எம்டின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் டிப்ளமேட்டிக்கலி ஃபெயில்டுன்றதுக்கான சரியான உதாரணம் தான் இப்போ கொண்டு போய் 35 நாடுகளுக்கு 7 எம்பிக்கள் குழுக்கள் அனுப்புறேன். நானா போயிட்டு நான் நல்லவன், இது வந்து முதல்ல பண்ணியிருக்கணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 1993 அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வாஜ்பாய் தலைமையில் ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கு குழு அனுப்புனார் பிரதமர் நரசிம்மராவ். அந்த குழுவோட தலைவர் வாஜ்பாய் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர் அன்றைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சல்மான் குர்ஷித். தன்னோட சொந்த மந்திரியை எதிர்க்கட்சி தலைவருக்கு கீழே அனுப்புனார் அவர். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லையே. சசி தரூரை காங்கிரஸில் ஓரம் கட்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க கட்சி உள்விவகாரத்தில் மூக்கான வச்சு அவர் தான் தலைவராக அனுப்பணும். யார் அனுப்பணும்னு அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டு அனுப்புனா கூட உங்க ஆளுங்க அனுப்புங்க, நாங்க இங்க இருந்து அனுப்புறோம், மொத்தமா சேர்ந்து போலான்றது ஒரு விஷயம். இவங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு ஒவ்வொரு கட்சியிலேருந்து இவங்க ஆளை பிக் பண்ணும்போது இவங்க யூசுப் பத்தானை எடுத்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் முடியாதுன்னு அவங்க வாபஸே வாங்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அவங்க கட்சிக்குள்ளே நீ மூக்க நுழைக்கிறது. அந்த கட்சி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் வரணுமே தவிர நீ சூஸ் பண்ணுற ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. ஸோ இதுலேயும் அரசியல் பண்ணுறாரு மோடி. இதுலேயும் மோடி அரசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் அரசியல் கூட பண்ணிட்டு போட்டுங்க. சர்வதேச அளவில் இன்றைக்கி இந்தியா தனிமைப்பட்டு இருப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க மோடி அரசின் தவறான அணுகுமுறை தான். இந்த ஜெய்சங்கரை வந்து பெரிய ராஜதந்திரி, பெரிய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அப்சல்யூட் ஃபெயிலியருங்க அவர். ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கொண்டாடுது. மோடி அரசின் ராஜதந்திர தோல்வி தான் 35 நாடுகளுக்கு நீ எம்பிக்கள் குழு அனுப்புறது. ஜெய்சங்கர் வந்து ஜெய்சங்கர் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார். ஜெய்சங்கர் மிகச்சிறந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் ரொம்ப அபத்தமான கருத்துக்கள். அப்படின்னா வந்து ஏன் வந்து இன்றைக்கி ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக பேசலை? ஜெய்சங்கர் மிகப்பெரிய ஒரு இந்தியா பார்த்தறியாத ஒரு மாபெரும் வெளியுறவுத்துறை அமைச்சர்னா, ஒரு நாடு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரே ஒரு நாடு கூட இன்றைக்கி வந்து பால்காம வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக பேசலையே. ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடந்த கூட்டத்தில் ஏன் உங்களால் தீர்மானம் நிறைவேற்றாமல் அந்த கூட்டத்தை முடிக்க முடியுது? பூனை கண்ணை மூடிக்கினா பூலோகம் இருண்டுருவாங்க. நீ எந்த கேள்வியும் கேட்காத, நான் சொல்கிறதுக்கு அப்படியே எழுது, நான் சொல்கிறத அப்படியே மறுவாந்தி எடு, இல்லைன்னா நீ தேச துரோகி. இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. கேள்வி கேட்குறது தான் ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படையான ஒரு கடமை, ஒரு சிட்டிசனோட கடமை. அதையே நீ பறிக்க முடியாது. போர் நடக்கும்போது இராணுவத்தை ஆதரிக்கிறதும் டீட்டெயில்ஸ் வேணான்றதும் ஓகேங்க. போரெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ எங்கெல்லாம் கோட்டை விட்டன்னு பேசுறது தானே ஜனநாயகம். நீங்களே பிரீஃபிங்ட்டு வந்து ப்ரெஸ் மீட்னு வந்ததுக்கப்புறமா கேட்குற கேள்வி பதில் சொல்லி, இல்லாட்டி எதுக்கு வர? சர்வதேச அளவில் இன்று நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேச்சை பேசுகிறாரு ட்ரம்ப்பு, உங்களால் பாயை திறக்க முடியலையே. பிரிக்ஸ் கரன்சியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா பிரிக்ஸ் கரன்சி. ரஷ்யாவோட நம்ம ஆயில் ட்ரேட்லாம் அந்த பண்ணிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி இருக்கிற ஒரு விஷயம் வந்தப்போ வந்து சைனா கரன்சி தான் நம்ம ரஷ்யாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யனோட மணிக்கு ஓவரால் மற்ற இடத்துல வேல்யூ கம்மின்றது. பிரிக்ஸ் கரன்சின்னு ஒரு விஷயம் அவங்க புதுசாக காயின் பண்ணுறாங்க. பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று கொண்டு வரப்போ அதை வந்து அமெரிக்கா வந்து அப்போஸ் பண்ணது நம்ம நாடுகளும் வந்து ட்ரம்ப் வார்ன் பண்ணாரு.
200 மடங்கு டாரிஃப் போடுவானார். என்ன பண்ண முடியுங்களா? இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு கிடைத்த பாடம் என்பது அமெரிக்காவின் இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு என்பது இந்திய பாகிஸ்தான் உறவில் இதுவரை நினைத்து பார்த்திராத அளவுக்கு, கடந்த கால வரலாறு கண்டிராத அளவுக்கு வளர்ந்தோங்கி இருக்கிறது. முழுக்க முழுக்க 2 நாடுகளையும் அமெரிக்கா தான் கட்டுப்படுத்துகிறது. அது நடந்த சம்பவங்களே சாட்சி. இதுக்கு பிறகு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அப்பாயின்மெண்ட்ஸ், எல்இடி பிரதிநிதிகளை அப்பாயிண்ட் பண்ணுறது, நிதி உதவியை பாகிஸ்தானுக்கு வாரி வழங்குறது, டர்க்கிக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கறது, இவையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அமெரிக்காவையும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நாங்கள் ஒரு தட்டில் வைத்து தான் பார்க்கிறோம் என்று திரும்ப திரும்ப ட்ரம்ப் சொல்கிறார். நைஸ் கைஸ், யூ ஹேவ் டு டேக் தம் ஃபார் அ நைஸ் டின்னர்ன்றார். 2 பேரும் ஈக்குவேட் பண்ணிட்டாரு இல்லையா? ஆமாம், இதுதான் மோடி அரசு செய்த சாதனை. 140 கோடி பேர் இருக்கிற ஜனங்களையும் 140 கோடி பேர் இருக்கிற அது ஜனங்களையும் மக்கள் தொகை கூட பெருசு இல்லைங்க. அது கூட நான் அந்த அளவுகள் கூட வைக்கல. இந்தியா ஒரு முழு அளவிலான ஜனநாயக நாடு, ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. பாகிஸ்தான் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். தீவிரவாதத்தை ஆதரிக்கிற, இராணுவத்துக்கு மட்டுமே எல்லா சலுகைகளையும் கொண்டிருக்கிற ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு அங்கே எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இந்த 2 நாடுகள் மத்தியிலையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரும் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் பேசுகிறாங்க. இந்தியாவில் யார்கிட்ட பேசுகிறாங்க? ஜெய்சங்கர்கிட்ட பேசுகிறாங்க, அஜித் டோவல்கிட்ட பேசுகிறாங்க, மேபி மோடி கிட்ட பேசியிருக்கலாம். பாகிஸ்தானில் யார்கிட்ட பேசுகிறாங்க? பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுனது மட்டும் இல்லை, ஷாபாஸ் ஷெரீஃப் கிட்ட, இராணுவ தளபதி கிட்ட பேசுகிறாங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் அமெரிக்க இராணுவ தளபதி கிட்ட பேசுகிறார். இந்தியாவில் அந்த மாதிரி அமெரிக்க அதிகாரிகள் யாராவது இந்திய தளபதிகள்கிட்ட பேசுனாங்களா? பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பேசுனதில்லை, பேசவும் மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சிவிலியன் கவர்மெண்ட். இது யார் இருந்தாலும் மோடி கிட்ட தான் நீ பேசணும், இல்லை மோடி இடத்துல யார் இருந்தாலும் அவங்க கிட்ட தான் பேசணும். ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தான் உள்ள இராணுவ தளபதி கிட்ட பேசினா அது ஒரு சர்வாதிகார நாடு. அங்கே ஜனநாயகமே கிடையாது. அது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி. இன் பாகிஸ்தான் ஆர்மி எஸ் அ கண்ட்ரி. எல்லா நாட்டிலையும் இராணுவம் இருக்கும். பாகிஸ்தானில் இராணுவத்துக்குன்னு ஒரு நாடு. நீ அந்த நாட்டையும் இந்தியாவையும் இன்றைக்கி ஒப்பிடுற அளவுக்கு சமதட்டில் வச்சு தான் சர்வதேச சமூகம் பார்க்குது, அமெரிக்கா பார்க்குதுன்னா, மோடி கவர்மெண்ட்டுக்கு இதை விட பெரிய தோல்வி வேறு என்ன இருக்க முடியும்? மோடி அரசு தோற்றுவிட்டது என்பதற்கு இதை விட வேறு ஆதாரமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு நாடு ஒற்றுமையாக இருக்கிறது, பிளாங்க் செக் கொடுத்தாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் நாள் ஆக தெரியுது மோடி அரசு சர்வதேச அளவில் டிப்ளமேட்டிக் லெவலில் ஃபாரின் பாலிசின்னு வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது குறித்து தான் இந்தியா பேசணும். இதுக்கு தான் பார்லிமெண்ட்டை கூட்டுன்றோம். 7 எம்பிஸ் குழு 35 நாடுகளுக்கு போதுன்னா போட்டோம், தப்பு இல்லை. ஆனால் அதோட பிரச்சனை ஓய போகிறதில்ல. இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்கு, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பாகிஸ்தான் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி விட்டுடுச்சு. இல்லை, இந்த 7 எம்பிக்கள் குழு வந்து மற்ற நாடுகளுக்கு போகிறத தாண்டி பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடந்த இடங்கள்ல எத்தனை இடத்துல அமைச்சர்களோ இல்லை உள்ளூர் அதிகாரிகளோ முக்கியமான அதிகாரிகளோ போய் பார்த்து அவங்களுக்கான நிவாரணத்தை பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் அந்த பொறுப்பு பூரா ஸ்ரீநகரில் யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஒமர் அப்துல்லா கொடுத்துட்டாங்க. வீரர்களோட மோடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, நல்லது, அது வெற்றி கொண்டாட்டம், தப்பு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வந்து அவர் ஜம்முக்கு தான் போகிறாரு, காஷ்மீரில் உள்ளேயே போக முடியல மோடியால். காஷ்மீருக்கு அமித்ஷா 2 தடவை போனார், ராஜ்நாத் சிங் 2 தடவை போனார். ஆனால் பாதிக்கப்பட்டு குண்டடிப்பட்டு ஸ்ரீநகர் மருத்துவமனையில் இருக்கவங்கள யாருமே போய் பார்க்கலையே. அதை தான் ஒமர் அப்துல்லா கேட்குறாரு. பகல்காமில் கொல்லப்பட்டவர்கள் இந்தியர்கள்னால் இன்றைக்கி தாக்குதலுக்கு பாகிஸ்தானோட நேரடி குண்டு வெடிப்புக்கு உள்ளாகி காயப்பட்டு கண்ணு போய் காலு போய் செத்தே போய் கிடக்கிறான ஸ்ரீநகர் மருத்துவமனையில் அவர்களையோ அவருடைய குடும்பத்தினர்களையோ ஏன் இந்திய தலைவர்கள் யாரும் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை? அவர்கள் இந்தியர்கள் இல்லையா, நாங்கள் இந்தியர்கள் இல்லையான்னு ஒமர் அப்துல்லா கேட்குறாருங்க. இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? எதிர்கட்சிகளும் அமைதியாக இருக்காங்க. ஆக இதுதான் வந்து நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். இது உள்நாட்டு அளவில். சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலத்த பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சிகளால் இதை அக்ரெசிவாக பேச முடியல. இந்த 7 கட்சி நாடுகளுக்கு போகிறதால பெருசாக ஏதாவது நன்மை விளையுமான்னு தெரியல. ஏன்னா சர்வதேச அளவில் இந்தியா இன்றைக்கு தனிமைப்பட்டு இருப்பது தான் ஆப்ரேஷன் சிந்தூரோட எண்ட் ரிசல்ட் என்றும் பார்க்கப்படுகிறது. அவுட்கம் அதுதான் பார்க்கப்படுகிறது.